நண்பர்களே, தன்னலமற்ற மக்களுக்காகவே ஆட்சி புரிந்த நந்திதேவர் கதைய தான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். நந்திதேவர் தன் நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து, சீரும் சிறப்புமாக மக்களுக்கு குறையில்லாம ஆட்சிய ஆண்டு வந்தாரு. அப்படி இருக்கக்குள்ள ஒரு வருடம் மழை பெய்யவில்லை. மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம தவிச்சாங்க. மன்னர் என்ன பண்ணாரு, தான் அரண்மனையில சேமிப்பு கிடங்குல இருந்த தானியத்தெல்லாம் குடுத்து மக்கள காப்பாத்துனாரு. என்ன கொடும! அடுத்த வருஷமும் மழை இல்ல. அப்ப இருந்த தானியமும் தீர்ந்துருச்சு. மக்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. மன்னர்கிட்டயும் தானியம் இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, மக்கள் ஒவ்வொருத்தரா பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. மன்னரும் தாங்கிட்ட இருந்த பொண்ணு, பொருள் எல்லாத்துக்குமே வாரி குடுத்துட்டு, இவருகிட்டயும் எதுவுமே இல்ல. கடைசி நேரத்துல இவரோட மனைவியையும், குழந்தையையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டு வழியா போய்க்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க. இவங்களால நடக்கவே முடியலங்கிற சூழ்நிலையில அந்த வழியா வந்தவங்க என்ன பண்றாங்க, இவங்க நிலைமைய பார்த்துட்டு கொஞ்சம் உணவு பொருளும், கொஞ்சம் தண்ணியும் குடுத்துட்டு போறாங்க. இந்த உணவ 2 பாகமா பிரிச்சு, ஒரு பாகத்த மனைவிக்கும், குழந்தைக்கும் குடுத்துட்டு, இன்னொரு பாகத்த யாராவது நம்மள போல வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நந்திதேவர். இப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரு. அவருக்கு தான் உணவுல பாதிய குடுத்துட்டு, பாதிய சாப்பிடலான்னு நினைக்கக்குள்ள இன்னொரு பெரியவர் வந்தாரு. அவருக்கும் அத குடுத்துட்டாரு. மீதி இருக்கிற தண்ணியாவது குடிக்கலாங்கக்குள்ள இன்னொருத்தர் முனகல் சத்தம் கேட்டுச்சு. ஓடி பார்த்தா அவரு தண்ணி இல்லாம தவிச்சாரு. அந்த தண்ணியும் அவருக்கு குடுத்துட்டு, இவருக்கு ஒண்ணுமே இல்லாம தவிச்சு நின்னாரு. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் காட்சியளித்தாங்க. இத பார்த்த உடனே நந்திதேவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவரு வணங்கி நிக்கிறாரு. "இருந்தவன் புரியவங்களுக்கு கூட காட்சி தர மாட்டீங்க, எனக்கு தந்தீங்களேன்னு" சொல்றாரு. இதுக்கு கடவுள் சொல்றாங்க, "நீ தன்னலம் இல்லாம மக்களுக்கு உதவி பண்ண இல்லையா? இதுதான் சிறந்த தவம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உனக்கு என்ன வேணும்? சொர்க்கத்துல வந்து சுகமா வாழ்றியான்னு" கேட்குறாங்க. இதுக்கு நந்திதேவர், "எனக்கு சொர்க்க வாழ்க்கையெல்லாம் வேணாம். என் நாட்டுக்கு மும்மாரி மழை பெய்யணும். மக்கள் எல்லாம் சிறப்போட வாழணும். எனக்கு அதுதான் வேணும். எனக்கு சொர்க்கமெல்லாம் வேணாம்." அப்படின்னு சொன்னத கேட்ட உடனே கடவுள்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, "சரி, நீ என்ன ஆசைப்பட்டியோ, அதே மாரி நல்ல மழை பெய்யும். உன் ஊர விட்டு, நாட்ட விட்டு போன மக்களெல்லாம் திரும்ப வருவாங்க. நீ போ" அப்படின்னு சொல்றாங்க. அங்க கடவுள் சொன்ன போலவே மழை பெய்யுது. நல்லா நாடு வளம்லாம் செழிஞ்சுது. வெளியூருக்கு போன மக்கள்லாம் திரும்பி வராங்க. நந்திதேவர் தான் மக்களுக்காகவே ரொம்ப நாள் ஆட்சி புரிந்து நல்லா இருந்தாங்க. நம்ம கடவுள நெருங்க வேண்டுமா? நல்ல வாழ்க்கை வேணுமா? நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய சுயநலத்த மறந்துட்டு, அதுலயும் ஓரளவு இருந்தாலும் பரவால்ல. இந்த காலகட்டத்தில அடடடடா! இப்பலாம் ரொம்ப அதிகமா போயிருச்சு. மற்றவங்களுக்காக நம்ம எதையும் செய்யலைனாலும் பரவாயில்ல. மற்றவங்கள கேவலப்படுத்தாம, மற்றவங்கள சித்திரவதைப்படுத்தாம, நல்லா வாழ்ந்தாவே போதும். நம்ம கோவில், குளங்கள் போயோ, இல்ல தவங்கள்லாம் செஞ்சு தான் வாழணுங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா, இன்னைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? சுயநலம். நான் ஒரு பொருள செய்யறேன். என்னால இல்லாம உங்க முடியாது. அப்படின்ட்டு எல்லாருமே என்னத்த பேசுறோம், ஏது பேசுறோம்ன்னு தெரியாம ரொம்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்லதில்ல. நமக்கும், நாட்டுக்கும்.